ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கசாட்டா ஸ்லைஸ் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ கசாட்டா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லோஃப் பேன் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ப்ரெட் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா எனி கேக்லேயே லோஃப் பேன்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் உள்ளே வந்து நல்லா கிளிங் ரேப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இது கூட வந்து நம்ம நார்மலாக கசாட்டா க்ரீம்னா ஒரு லேயர் நமக்கு கேக் வரும் இல்லையா? ஸோ அதனால் நான் ப்ரீமிக்ஸில் கேக் செஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் உங்களுக்கு எக்லெஸ் கேக் எது வேணாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து இந்த லோஃப் பேனில் இப்படி போட்டிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ப்ரீமிக்ஸில் நான் எவ்வளோ கிராம் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் எடுத்தேன். 150 கிராம் எடுத்துகிட்டு 75 கிராம் வாட்டர், 7.5 கிராம் ஆயில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நான் இதே டின்லேயே போட்டு இப்படியே பேக் பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு ஸோ அதையே நான் வந்து கீழே லேயருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஷீட்டாக பண்ணி கூட ரிங் வச்சு கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து கேக் இல்லைன்றவங்க பிரெட் ஸ்லைஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் பழைய கட் பண்ண கேக்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலும் போதும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஓரம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விப்பிங் க்ரீம் நல்லா விப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து 350 ml வந்து நான் டைரி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் ரிச் கோல்டு கம்பெனி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரிச் கோல்டு தான் நான் மோஸ்ட்லி இந்த டெசர்ட் ஐஸ்கிரீம்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த கம்பெனியை நான் வந்து 350 ml எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை எப்பவும் போல் நம்ம கேக்குக்கு பீட் பண்ணுற மாதிரி பண்ணணும். பட் ஆனால் வந்து ஒரு 90% போதும். ஓகேங்களா? ஒரு ஃபார்ம் பீக் வந்தாலே போதும். நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடில் நம்ம இதை ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து கசாட்டா ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா வந்து 3 ஃப்ளேவர் வரும். ஸோ அந்த 3 ஃப்ளேவர் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஃப்ளேவரா 4 ஃப்ளேவரா அப்படின்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து வெண்ணிலா, மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி இந்த 3 ஃப்ளேவர் வச்சு தான் இந்த கசாட்டா ஸ்லைஸ் ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது க்ரீம் பீட் பண்ணியாச்சு. இது கூட வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணுறது வந்து நெஸ்லே மில்க் பவுடர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஐசிங் சுகர் 3 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வந்து ஐசிங் சுகர் இல்லைனா நார்மலாக நம்மளோட கிரானுலேட்டட் சுகர் இருக்கிற டீ காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அந்த சுகரையே வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து க்ரீம் விப் பண்ணியாச்சு, மில்க் பவுடர் ஆட் பண்ணியாச்சு, அது கூட வந்து நம்ம ஐசிங் சுகரும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் மில்க்மெய்ட். ஓகேங்களா? மில்க்மெய்ட்லாம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஐஸ்கிரீம் பண்ணும்போது நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் சில்லுன்னு இருக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மில்க் ஆகட்டும், மில்க்மெய்டு, விப்பிங் க்ரீம் எல்லாமே நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கலாம். லோ ஸ்பீட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த விப்பிங் க்ரீமோட இந்த க்ரீம் எல்லாம் இந்த அதர் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா கம்பைன் ஆகணும். அந்தளவுக்கு அது நம்ம பீட் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு லோ ஸ்பீட்லேயே நீங்கள் ஒரு 30 seconds to 1 minute நீங்கள் பீட் பண்ணிங்கனாலே எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க்கு வந்து 1 கப் ஆட் பண்ணணும். நான் யூஸ் பண்ண போகிறது வந்து அமுல் கோல்டு மில்க். ஓகேங்களா? நான் எப்போவுமே ஹோமோஜனைஸ் மில்க் தான் ஆட் பண்ணுவேன் நார்மலாக. இன்கேஸ் நீங்கள் வந்து பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா எப்பவும் போல் தண்ணி ஊற்றாமல் பாயில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ 1 கப் வந்து அமுல் கோல்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஐஸ்கிரீமுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 3 ஃப்ளேவராக டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. டிவைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது ஃப்ளேவர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம கசாட்டா ஐஸ்கிரீமுக்கு பண்ணுற பேஸு. ஓகேங்களா? இதில் வந்து நான் ஃப்ளேவர் வந்து பிரிக்க போகிறேன். ஃப்ளேவர் வந்து இப்போது நான் வந்து இது ஒரு நார்மலாக ஒரு பேசிக்கான கசாட்டா ஐஸ்கிரீம் ஸ்லைஸ் தான் பண்ணுறேன். ஐஸ்கிரீம் தான் பண்ணுறேன். பேசிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் இருக்குது. பேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பேஸும் ரெடி பண்ணலாம், கஸ்டர்ட் பேஸ் ரெடி பண்ணலாம். இது வந்து மில்க் பேஸ். ஓகேங்களா? அதனால் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது மில்க் பேஸு. செகண்ட் திங் வந்து க்ரீம் வந்து இப்போ ஃப்ளேவர் பிரிக்கும் போது நான் எசன்ஸ் அண்ட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து நார்மலாக வந்து ஸ்கூப் ஐஸ்கிரீம்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயுமே வந்து நம்ம அந்தந்த ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இது பேசிக்ன்றதுனால நான் இப்போ ஃப்ளேவர் வந்து இப்படி தான் பிரிக்க போகிறேன்.
ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக இதை 3ஆக டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னு எக்ஸாக்டாக வேணும்னா நீங்கள் மெஷர் பண்ணி 3ஆக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் ஜஸ்ட்டு நம்ம கண்ணில் தெரிகிற அளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வெண்ணிலா. ஓகேங்களா, ஸோ அதனால் வெண்ணிலா எசன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய வெண்ணிலா கேக் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது பேசிக்கானது பண்ணுறதுனால நான் வெறும் எசன்ஸ் அண்ட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ளேவருக்கு. ஓகே, ஸோ இவ்வளவு தான் நம்மளுடைய வெண்ணிலா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஃப்ரீசரில் 2 மணி நேரம் செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஃப்ளேவர் நம்ம போடணும். அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண பேஸு ஃப்ரிட்ஜில் இருக்கணும், ஃப்ரீசரில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து செட் பண்ண போகிற இந்த லோஃப் பேன் மட்டும்தான் ஃப்ரீசருக்குள்ளே போகணும். நீங்கள் பேஸ் ரெடி பண்ணி பேலன்ஸ் வச்சுருக்கிறது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து மாற்றி வச்சிடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நல்லா க்ளிங் ரேப் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் 2 ஹவர்ஸ் செட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போது நம்ம செட் பண்ணி இது க்ளிங் ரேப் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேஸையும் நான் வந்து க்ளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 2 ஹவர்ஸ் கழிச்சு செகண்ட் ஃப்ளேவர் நம்ம ரெடி பண்ணலாம். 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நான் செகண்ட் ஃப்ளேவர் ரெடி பண்ணியிருக்கேன். மேங்கோ எசன்ஸும் ஆரேஞ்ச் கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணி அந்த மாம்பழ கலர் வர வச்சுருக்கேன். சாரி, இந்த வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் என்னால் அந்த மிக்ஸ் பண்ண வீடியோஸ் இதில் அப்லோட் பண்ண முடியல. பட் இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேங்கோ எசன்ஸும் ஆரேஞ்ச் கலர் 4 ட்ராப்ஸ்னால் எல்லோ 2 ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேங்கோ கலர் வந்துடும். ஓகேங்களா, இப்போது இதை ஊற்றிட்டு இதையும் 2 ஹவர்ஸ் செட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போது 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் ஃப்ளேவர் நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் செகண்ட் ஃப்ளேவர் எப்படி நான் ஆட் பண்ணல, உங்களுக்கு வீடியோஸ் வரல. ஸோ இதே மெத்தட் தான் செகண்ட் ஃப்ளேவர் ஆட் பண்ண, எசன்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து 2 ட்ராப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே வந்து நீங்கள் ஃப்ளேவர் எசன்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு ட்ராப்ஸ் கணக்கில் ஆட் பண்ணுங்கள், ஸ்பூன் கணக்கில் ஆட் பண்ணாதீங்க. இதனோட ஃப்ளேவர் வந்து ஹார்டாக இருக்கும் ஃப்ளேவர் எசன்ஸ். ஓகேங்களா, அப்புறம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா மருந்து ஸ்மெல் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஊற்றிட்டேன். இது கூட வந்து பிங்க் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மேங்கோ ஃப்ளேவருக்கு நான் ஆரஞ்சு அண்ட் எல்லோ ஆட் பண்ணேன். ஸோ இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கசாட்டா இது வந்து செட் பண்ணுறது நீங்கள் 2 இதுவாக செட் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக அந்த புட்டு ஐஸ்கிரீம்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேவர்ஸை செட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணுவோம். அந்த மாதிரி வேணும்னாலும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த தடவை இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா, 2 ஹவர்ஸ் கழிச்சு. ஸோ இவ்வளவு தான். ஓகே, இதை நம்ம இப்போது 3rd ஃப்ளேவரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது 3rd லேயரில் நம்ம இப்போது ஸ்ட்ராபெரி இது போட போகிறோம். இப்போ நான் வந்து ஃபைனலாக இதுக்குள்ளே லைட்டாக டியூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சோண்டு கேஷ்யூஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அது போய் என்ன ஆகும்னா உள்ளே வந்து கொஞ்சம் அங்கங்கே அது அப்படியே நிற்கும். ஓகே, ஃபைனலாக நம்ம எடுக்கும்போது தான் வந்து நம்ம மேலே நிறைய நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம டிமோல் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து ஸ்ட்ராபெரி கொஞ்சமாக போடுங்க. இது அப்படியே உள்ளே இறங்கி அந்த ஐஸ்கிரீமோட இதுவாகிடும். ஓகேவா, ஸோ இவ்வளவு தான். ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து இப்போது நம்ம 3 ஃப்ளேவர் ஊற்றியாச்சு. ஓகேங்களா, ஸோ 2 ஹவர்ஸ் வந்து வச்சாச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டாக 6 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் இருக்கணும் இந்த ஐஸ்கிரீமை. ஸோ 6 ஹவர்ஸ் கம்மியாக இதை வந்து நீங்கள் வெளியில் எடுக்காதீங்க. இப்போ இது 6 ஹவர்ஸ் நான் வந்து செட் பண்ணி எடுத்துகிட்டு நான் எடுக்கிறேன். நீங்கள் ஓவர் நைட் செட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா, 6 ஹவர்ஸ் மினிமம் 6 ஹவர்ஸ் இது வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் க்ளிங் ரப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஃப்ரீசரில் 6 ஹவர்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது 6 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்னென்ன போடணுமோ போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக நட்ஸு தான் வேணும்னா நீங்கள் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி போட்டுக்கலாம். இல்லை வந்து ட்ரைடு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது டியூட்டி ஃப்ரூட்டியும் ப்ளஸ் வந்து ட்ரைடு நட்ஸும் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, முந்திரி, பிஸ்தா,
பாதாம் ப்ளஸ் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாத்தையுமே வந்து இதுக்கு மேலே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 1/2 hour மட்டும் அகைன் நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் இதெல்லாம் நல்லா உள்ளே வந்து ப்ரெஸ் ஆகி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள். பிகாஸ் அது நம்மளது வந்து இப்போ சம்மர் சீசனில் வெளியில் எடுத்த உடனே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் ஐஸ்கிரீமு. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ அது ஐஸ்கிரீமில் நல்லா வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இதை 1/2 hour செட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டிமோல்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய கசாட்டா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கவுத்து போட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே வந்து நம்மளது டிமோல்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே உதிர தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணிங்கன்னா அழகாக வெளியில் வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்து கிளிங் ரேப் எல்லாம் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஹாட் டவல் வச்சு சுற்றிற ஒரு இது கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தொடச்சி எடுத்துகிட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய நட்ஸு. நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகுது. ஓகேங்களா? சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வந்து என் வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தேவையான போது எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டே ஸ்லைஸ் பண்ணி கூட அகைன் நீங்கள் வந்து ஹேர்டைட் கண்டெய்னரில் இதை போட்டு திரும்ப ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் வந்து ஓப்பனாக வைக்காதீங்க. அதே மாதிரி ஏர்டைட் லிட் இல்லைன்னா மேலே ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லை வந்து கிளிங் ரேப்போ பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.